வணக்கம் தமிழர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்க மெட்ராஸ் தமிழன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு த கிரிப்டோ கரன்சி சீரீஸ். இந்த சீரீஸில் இதுதான் நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னும் 2-3 வீடியோஸ் கண்டினியூஸாக போடலாம்னு இருக்கேன். ஸோ நான் போடுற வீடியோஸ்க்கு நீங்கள் நல்ல சப்போர்ட் தந்தீங்கன்னா இந்த சீரீஸில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண பாருங்க. இந்த சீரீஸில் நம்ம என்னென்னத்தை பற்றி தெரிஞ்சு போனால், இந்த கிரிப்டோ கரன்சினா என்ன, அதோட பேசிக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன், முக்கியமாக இந்த பிட்காயின், டாஜ் காயின் அண்ட் கிரிப்டோ டோக்கன்ஸ்னா என்ன, அண்ட் அட்லாஸ்ட் WHW, வேர், ஹவு அண்ட் வென், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ இன்வெஸ்ட் பண்ணணுன்ற எல்லா விஷயத்தையும் பற்றி பார்ப்போம். முக்கியமாக நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணேன், என்னோட போர்ட்ஃபோலியோ என்னன்றதை பற்றியும் இந்த சீரீஸில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இப்போ பர்டிகுலராக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கிரிப்டோ கரன்சியோட பேசிக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினர், அதாவது நான் இப்போ தான்ப்பா இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன்னாலும் பரவாயில்ல, இல்லை ஏற்கனவே எனக்கு இந்த நாலேஜ்லாம் இருக்குப்பா, கிரிப்டோ கரன்சியை பற்றி நாலேஜ் இருக்குன்னாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் தான் உங்கள் மெட்ராஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு ஃபிசிக்கல் மணி கிடையாது. இட்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஆர் விர்ச்சுவல் மணி. முக்கியமாக இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மணி. இந்த டீசென்ட்ரலைஸ்ட்னா என்னப்பான்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம வச்சிருக்க காசு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கிரிப்டோ கரன்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் எந்த கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ணலை. ஸோ இப்படி கண்ட்ரோல்லையே இல்லாத ஒரு கரன்சியை வந்து வாங்குறது சேஃபான்னு கேட்டிங்கன்னா, எஸ், 100% சேஃப் தான். பட் நம்ம அதை எங்கே வாங்கி விற்கிறோன்றது தான் மேட்டர். ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டடான லெஜிட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அப்படி ஏதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் இருக்கு. பட் அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ வரைக்கும் கிரிப்டோ கரன்சியை யாருமே கரன்சியாக யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு டிஜிட்டல் அசட்டை வாங்கி விற்க தான் முடியும். இதுக்கு காரணம் அதோட வாலட்டிலிட்டி. இது கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும் இல்லைங்க, கோல்டு, லேண்டு மாதிரி எல்லா அசட்டுக்கும் இந்த வாலட்டிலிட்டி இருக்கு. இந்த வாலட்டிலிட்டி இதுக்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம இதோட அசட்டா கன்சிடர் பண்றோம். சரிப்பா, இந்த வாலட்டிலிட்டின்னு சொல்றியா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம இந்தியன் ருபீஸும் US டாலர்ஸும் எடுத்துப்போம். இதில் 1 rupee is equal to 100 paise, which is a fixed value. அதே மாதிரி $1 is equal to 75 rupees, இதுவும் ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ. இந்த மாதிரி ஃபிக்ஸட் வேல்யூஸ் இருக்கிறதுனால தான் நம்ம கரன்சியாக யூஸ் பண்ண முடியுது. இதே கோல்டு, லேண்டு, கிரிப்டோ கரன்சின்னு வந்தோன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் வேல்யூவாக இருக்காது. ஒன்று ஏறும் இல்லை இறங்கும். ஸோ இதனால தான் இதெல்லாம், அதாவது கோல்டு, கிரிப்டோ கரன்சி அண்ட் லேண்டெல்லாம் நம்ம ஒரு அசர்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். இந்த கோல்டு, லேண்டு, ஷேர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாலட்டிலிட்டின்னு சொன்னால அது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 100, 1000 ஏறும். பட் கிரிப்டோ கரன்சியில் அப்படி இல்லை, ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வாலட்டிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் 6:45 PM ஒரு பிட்காயினோட விலை வந்து 30 லட்சம் இருக்குன்னா, அதே ஈவினிங் 6:47 PM 0 rupees வரதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. இதுதான் கிரிப்டோ கரன்சியோட பெரிய அட்வான்டேஜ் அண்ட் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த கிரிப்டோ கரன்சின்றது வந்து ஒரு வெட்டுக்கத்தி மாதிரி, 2 சைடும் ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். ஒரு சைடு வந்து அதோட ப்ரைஸ் வந்து சர்லுன்னு ஏறுதுன்னா, இன்னொரு சைடு போன வேகத்தில் சர்லுன்னு அதோட ப்ரைஸ் வந்து இறங்கிடும். இப்போ என்னென்ன கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ வரைக்கும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா 8000க்கும் மேலே வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இருக்கு. அது சம் ஆஃப் த பாப்புலர் கிரிப்டோ கரன்சிஸ்ன்னு பார்த்தோம்னா பிட்காயின், டாஜ் காயின், எதீரியம், XRPன்னு சொல்லிட்டே போகலாம். இதில் இன்னொன்று என்னன்னா, நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கிரிப்டோ காயின்லையா இல்லை கிரிப்டோ டோக்கன்லையான்னு. பிகாஸ் கிரிப்டோ காயின் வேற, கிரிப்டோ டோக்கன் வேற. கிரிப்டோ காயின்னா அதோட சொந்த பிளாக் செயினில் உருவானதாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம பேமெண்ட்ஸ்க்கு எப்படி காசை வந்து யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கிரிப்டோ காயின்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிரிப்டோ டோக்கன்ஸ்னு வந்தோன்னா அது வந்து எக்ஸிஸ்டிங் பிளாக் செயினில் உருவானதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எதீரியம் மாதிரி பிளாக் செயினில் உருவானதாக இருக்கும். அண்ட் அதோட யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோக்கனுக்கும் ஒவ்வொரு யூஸ் இருக்குது. கிரிப்டோ டோக்கன்ஸ்லேயே வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து யூட்டிலிட்டி டோக்கன்ஸ், பேசிக் அட்டென்ஷன் டோக்கன்ஸ், செக்யூரிட்டி டோக்கன்ஸ், நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ்னு இப்படி நிறைய டோக்கன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து XRP டோக்கன் எடுத்துப்போம். இது வந்து ஒரு யூட்டிலிட்டி டோக்கன். இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் மணி எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஒரு நாட்டோட பார்டர்ல இருந்து இன்னொரு நாட்டோட பார்டருக்கு வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்விஃப்ட்னு ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டெக்னாலஜியில் மணி அனுப்பி வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 days வந்து சாலிடாக ஆகும்.
பட் இப்போ XRP டோக்கன்ஸை யூஸ் பண்ணி அவங்க வித்தின் 5 செகண்ட்ஸில் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம இதை ஒரு அசர்ட்டாக கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட யூஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நல்லது தான். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. எய்தர் கிரிப்டோ காயின் ஆர் கிரிப்டோ டோக்கன் எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் தமிழர்களே, இந்த வீடியோவில் நம்ம கிரிப்டோ கரன்சியோட A to Z வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து எப்போ எங்கே எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணேன், என்னோட போர்ட்ஃபோலியோ என்னன்றது போன்ற எல்லா விஷயங்களையும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.